அழகு விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க நீ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம் மனதுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அழகை கெடுக்கிறது என்னன்னா நம்மளோட முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் தான். இந்த பிம்பிள்ஸ் நம்மளோட அழகை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தன்னம்பிக்கையும் குறைச்சிடும். இந்த பிம்பிள்ஸை போக்குறதுக்கு நம்ம நிறைய க்ரீம்களை பயன்படுத்தியிருப்போம். ஆனால் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை வைத்து என்ன செய்யலாம், நம்ம பிம்பிள்ஸை போக்கலாம். அது என்னென்ன பொருட்களை வச்சு எப்படிலாம் பிம்பிள்ஸை போக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை நம்மளுடைய பிம்பிள்ஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸை நல்ல குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸால் வரக்கூடிய இந்த சிவப்பு, சில பேருக்கு பிம்பிள்ஸ்னால் சிவப்பாக முகத்தில் வரும், அதையும் குறைக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு பயன்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தேன் மற்றும் லவங்கப்பட்டை மாஸ்க்கு. இந்த தேனில் ஆன்டி பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்குது. லவங்கப்பட்டை நம்மளோட உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம என்ன செய்யணும், முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து சுடுதண்ணியால் நம்ம கழுவணும். அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ் குறையிறது மட்டும் இல்லை, தோலோடைய சுருக்கத்தையும் குறைச்சி நம்மளோட தோலை சாஃப்டாக மாற்றும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வேப்பிலை. இந்த வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருமிகளை இது அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலை டிடாக்ஸ் செஞ்சு நம்ம முகத்தில் வரக்கூடிய எண்ணெய் சுரப்பியை என்ன செய்யுது, கட்டுப்படுத்தி பிம்பிள்ஸ் வராமல் என்ன செய்யுது, இது தடுக்குது. இதை முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து நம்ம சுடுதண்ணியால் என்ன செஞ்சுக்கணும், வாஷ் பண்ணணும். இதை வாரத்துக்கு 3 முறை மட்டுமே பயன்படுத்தலாம். இதனோட சேர்ந்து மஞ்சளையும் சேர்த்துனா இன்னும் அதிக பலன் கிடைக்கும். நான்காவது நம்ம பார்க்குறது மஞ்சள். நம்ம சமையலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள். ஏன்னா இதில் அதிகமான நன்மைகள் என்ன செய்யுது, மஞ்சளில் இருக்குது. இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் அதிகமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருக்குது. இதனால் பிம்பிள்ஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ்னால் ஏற்படக்கூடிய இந்த கரும்புள்ளி இதெல்லாம் என்ன செய்யுது, சின்ன சின்ன காயங்கள் இதெல்லாம் என்ன செய்யுது, இந்த மஞ்சள் நீக்குது. இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சோண்டு மஞ்சளை தேன் அல்லது தயிரில் கலந்து என்ன செய்யலாம், நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து சுடுதண்ணி வச்சு என்ன செய்யணும், கழுவணும். இதை வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை. எலுமிச்சையில் வைட்டமின் சி மற்றும் சிட்ரிக் அமிலம் இருக்குது. இந்த இரண்டுமே பிம்பிள்ஸை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸால் வரக்கூடிய இந்த டார்க் ஸ்பாட்டு, அப்புறம் இந்த கரும்புள்ளி, அப்புறம் தோல் சுரசுரப்பாக இருக்கும். பிம்பிள்ஸ் சில பேருக்கு தோல் சுரசுரப்பாக இருக்கும். அதெல்லாம் நீக்கி நம்மளோட தோலை நல்லா பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இறந்த செல்களை நீக்கி புது செல்களை என்ன செய்யுது, உருவாக்குது. இந்த வீடியோவில் பார்த்த சில ப்ராடக்ட்ஸ் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.